இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை நீக்க வேண்டும் என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தற்பொழுது இந்தியா கூட்டணியிடம் பேசியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியே தற்பொழுது உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே சனாதானத்தை பற்றி பேசிதான் வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 இடங்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணமே இந்தியா கூட்டணிகள் சனாதானத்தை எதிர்க்கிறது என்று பாஜக விமர்சனம் செய்தது மட்டும்தான். தற்பொழுது வடமாநில மக்களே தமிழகத்திற்கு வந்து காக்கூஸ் போன்ற கட்டிட வேலைகளில் ஈடுபடுவதுதான் அவர்களின் வேலை என்றும் அங்குள்ள மக்களை தரைக்குறைவாக பேசிய தயாநிதி மாறன் அவர்களை கண்டிக்கக்கூடிய திராணி இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியாது என்றும் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலினை தற்காலிகமாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஓரளவிற்கு வெற்றியடைய முடியும் என்றும், சனாதானத்தை பற்றி மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்விதான் நமக்கு உருவாகும் என்றும், மம்தா பானர்ஜி மட்டுமல்லாமல் பீகார் முதல்வர் சத்தீஸ்கர் மற்றும் மிகப்பெரிய ஒரு அரசியல் வட்டாரங்களை திமுகவிற்கு எதிர்ப்புகளாக கிளம்பி இருக்கிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த முதல்வராக வர வைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திட்டம் போட்டு கொண்டிருக்கும் நிலையில், உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சர்ச்சையான பேச்சால் தற்பொழுது இந்தியா கூட்டணியில் இருந்து விலகும்படி ஆகிவிட்டதாகவும், இன்னும் 3 நாட்களில் இதற்கான இறுதி முடிவை ஸ்டாலின் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகவில்லை என்றால் நிச்சயமாக இந்திய கூட்டணியில் இருந்து திமுகவை நீக்கிவிடுவோம் என்றும், இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் 24 கட்சிகள் தற்பொழுது அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 4 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாது என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் திமுக அழிவை நோக்கி செல்கிறதா என்பதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இதேபோல் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.